Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு கடலை பருப்பில் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம பொதுவாக கடலை மாவில் தான் செய்வோம். கடலை பருப்பில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறின பிறகு 4 சிவப்பு மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக வேணாம், கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் பக்கோடா நல்லாயிருக்கும். அதனால் அப்படி ஃபுல்லும் மிக்சி அடிக்காமல் விட்டு விட்டு விப்பர் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் விட்டு விட்டு அடிச்சிங்கன்னா நல்லா கரகரப்பாக வரும். நல்லா அரைச்சதை வழித்து எடுத்துக்கணும். இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கணும். கொத்தமல்லி வேணும்னாலும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் இதை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டிங்கன்னா நல்லா ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கி அதில் வந்து இதை சின்ன சின்னதாக கிள்ளி போடலாம், இல்லை வடையாக கூட தட்டி போடலாம். அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கணும், அப்புறம் மீடியமில் வச்சு நல்ல ப்ரௌன் கலராக பொன்னிறமாக வர்ற வரையும் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் வடிகிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கலாம். இது சும்மாவே சாப்பிட்லாம். டீ இதை சாப்பிட்டு ஒரு டீ குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு வேணால் சாஸோட கூட கொடுக்கலாம். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.